புதிய நாளை தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தினுடைய 121ஆம் வசனம் முதற்கொண்டு 128ஆம் வசனம் வரைக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தினுடைய 21ஆம் வசனம் முதற்கொண்டு 121ஆம் வசனம் முதற்கொண்டு 128ஆம் வசனம் வரைக்கும். ஞானமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயோ. உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது. நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசு பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நேற்றைய தினத்தில் நாம் சங்கீதத்தை தியானித்தோம். அந்த சங்கீதத்துல 2 காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஒன்று, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதற்கு பிற்பாடு அந்த சங்கீதத்திலே காணப்படுறதான உணர்வு சம்பந்தப்பட்டதான நம்மால் காண முடியாத நமக்குள்ளே காணப்பட வேண்டிய சில 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதை திரும்பவுமா நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நேற்று தினத்துல வேகமா சொன்னதுனால திரும்பமாக அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுக்கு நம்ம கடந்து போகலாம். 13ஆம் வசனத்துல வீண் சிந்தை, அதாவது 113ஆம் வசனத்துல வீண் சிந்தை என்று நாம் பார்க்கிறோம். வீண் சிந்தை என்பது இரு மனம் என்பதை அங்கே குறிக்கிறது. அங்கே சொல்லப்படுகிறதான அந்த வீண் சிந்தை என்பது இரு மனம் நம்மிடத்திலே காணப்பட கூடாது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக பொய் என்பதை குறித்து பார்த்தோம். 118ஆம் வசனத்துல அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே என்று பார்த்தோம். பொய்யை குறித்து பார்த்தோம். பொய் என்பது என்னவென்றால் உண்மையோடு சில காரியம் கலந்திருப்பதுதான் அது பொய். எனவே அந்த சில கலந்திருக்கிற காரியத்தை தனியே என்ன பண்ணும், எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறப்பானதாக, இல்லை நல்ல உடைமையாக, இல்லை நல்ல ஒரு உண்மையான ஒரு காரியமாக அது காணப்படும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பொய்யை நாம் வெறுக்க வேண்டும். 3ஆவதாக கடைசி வசனத்துல உமக்கு பயப்படும் பயம் என்று நாம் பார்த்தோம். ஆண்டவருக்கு நாம் பயப்படுவோம் என்று சொன்னால் மனிதர் யாருக்கும் நம்ம பயப்பட அவசியம் இல்லை, பயப்பட முடியாது. என்னதான் எவ்வளவு பெரிய ஆள் என்ன சொன்னாலும் நம்ம ஆண்டவருக்கு பயந்தோம்னு சொன்னா மற்றவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு அநேக உதாரணங்கள் உண்டு. நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக தானியேல் என்ன பண்ணார், எவ்வளவு பெரிய கட்டளை வந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பயப்படாமல் எல்லாவற்றையும் அந்த ராஜாவுக்கு முன்பாக இருந்ததான காரியத்தை எதிர்நோக்கினார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் ஆண்டவருக்கு பயந்திருந்தார்கள். ஓகே, இது 3 காரியம் நமக்கு நம்ம யாரும் பார்க்க முடியாது. இப்ப எனக்கு 2 மனம் இருக்குதான்னு யாருக்கும் தெரியாது. நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன்னு யாருக்கும் தெரியாது. பொய் என்னுடைய உண்மையில சில காரியம் வாழ்க்கையில கலந்துருக்கான்னு யாருக்கும் தெரியாது. இந்த தெரியாத காரியத்துல இருந்து வேத வசனம் நம்ம என்ன பண்ணுது, பாதுகாக்கிறது. ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார் என்பதை குறித்து நேற்றைய தினத்துல பார்த்தோம். இந்த நாளிலே 121ஆம் வசனம் முதற்கொண்டு 128ஆம் வசனம் வரைக்கும், 121ஆம் வசனம் முதற்கொண்டு 128ஆம் வசனம் வரைக்கும் இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த பகுதிக்கு ஒரு பெயரை கொடுக்கலாம். என்ன பெயர் அப்படின்னு சொன்னா, வேலைக்காரனின் விண்ணப்பம். ஒரு வேலைக்காரனின் விண்ணப்பம், இல்ல இன்னொரு வார்த்தையில நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா
ஊழியனின் ஜெபம் என்று கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஊழியனின் ஜெபம் அல்லது வேலைக்காரனின் விண்ணப்பம். இங்க வேலைக்காரர் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த பகுதியில அப்படின்னு பார்த்தா 3 வார்த்தைகள் அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரே வார்த்தை 3 இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். 122ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். இங்க அடியேன் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை சர்வன்ட் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சர்வன்ட் அல்லது வேலையாள் என்று சொல்லலாம், இல்ல ஊழியன், சர்வன்ட் பணி செய்கிறவர்கள், ஊழியர் என்றும் சொல்லலாம், வேலையாள் என்று சொல்லலாம். அதனால்தான் அந்த இங்க தமிழ்ல அடியே என்று போடப்பட்டிருக்கு, ஆங்கிலத்துல சர்வன்ட் வேலை. ஒரு எஜமான் இருக்கிறார், அந்த எஜமானுக்கு வேலை செய்கிறதான அந்த வேலையால் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். என்ன விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் சொன்னா, உமது அடியனுக்கு நன்மையாக துணை செய்யுங்கள், துணை நில்லும். ஆண்டவரே எனக்கு துணையா நில்லுங்க, ஆண்டவரே எனக்கு என்னது நன்மையாக துணை நில்லும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் ஒரு வேலையால், ஒரு அடியேனாய் இருக்கிறேன், ஒரு வேலைக்காரனாய் நான் இருக்கிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 17 verse 3. 17ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? இன்னொரு முறை வாசிக்கலாம், நல்லா கவனிங்க. வாசிக்கும் போது வாசிங்க. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, எனக்கு வேற யாருக்கு ஆண்டவரே கை கொடுக்கத்தக்கவர்? நான் உம்முடைய வேலைக்காரன், நான் உம்முடைய ஊழியக்காரன், வேற யாரும் எனக்கு என்ன பண்ண முடியாது, கை கொடுக்க முடியாது. என்னுடைய காரியத்தை விசாரிப்பதற்கோ என்னுடைய காரியத்தை கவனிப்பதற்கோ வேற யாருமே இல்லை. ஆண்டவரே நீங்க எனக்கு துணை நில்லுங்க, நன்மையாக எனக்கு துணை நில்லுங்க. வேற யாரும் என்ன கவனிக்க முடியாது. காரணம் என்னவென்றால் நீர் என்னுடைய எஜமான், நீர் மாத்திரமே எனக்கு காரியத்தை செய்ய முடியும். ஆண்டவரே நீங்க எனக்கு துணையாக நில்லும் என்று இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்துல கேட்கிறார். இப்போ சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது, நான் வேலைக்காரன், எஜமானே எனக்கு துணை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் துணை செய்தாரா அப்படின்னு பார்த்தா செய்தார். அதே அந்த பகுதியில வாசிக்கலாம். 126 126 வசனம். இப்ப இவன் என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு துணை நில்லும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு முன்னாடி இவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா 21ஆம் வசனத்தை வாசிங்க. 121. இவன் என்ன செய்யறானா, ஆண்டவரே எனக்கு துணை நில்லுங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் கையில கொடுத்த வேலையை நான் கரெக்டா என்ன பண்றேன், செய்யறேன். நியாயமும் நீதியாக நீங்க என்ன வேலைக்காரனா வச்சிருக்கிறீங்க, நீங்க எஜமானா இருக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன், நியாயமும் நீதியா இருக்கிறேன், செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, நன்மையா துணை நில்லுங்க என்று சொன்ன போது ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார்னா, அதுதான் நம்ம வாசித்தோம், நீதி செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. ஆண்டவர் அவனுக்கு நீதி செய்கிறதை பார்க்கணும். அது எப்ப செய்தாரு, அவருடைய நேரத்துல செய்தார். இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆண்டவரே எனக்கு உடனே என்ன பண்ணுங்க, இந்த காரியத்தை மாத்துங்க, உடனே நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு என்று ஒரு வேலை உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆண்டவர் ஒரு நேரத்தை முன்குறித்திருக்கிறார். அந்த நேரம் வந்துச்சுன்னா போதும், எல்லாமே வேகமா உடனே எல்லாமே நடந்து
முடிஞ்சிடும். நாங்கள் பெரியபாளையத்தில் இருந்தோம். இந்த பகுதிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் சொன்னாங்க. சொன்னபோது எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் கேட்குறேன், என்னங்க ஐயா இது விளையாட்டு விஷயமா இருக்குது அப்படின்னு. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீ வா பார்த்துக்கலாம்யா அப்படின்னு. அப்போ நாங்கள் இங்கே வர்றதுக்காக எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கே முதல்ல வந்து சரி பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் வாங்கலான்னு அட்மிஷன் கேட்டோம். அட்மிஷன் கிடச்சிச்சு. எப்போ கேட்குறோம் அப்படின்னா, ஸ்கூல் தொடங்குறதுக்கு 10 நாள் தான் இருக்குது. அட்மிஷன் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு. அட்மிஷன்லாம் முடிஞ்சு 3 மாதம் ஆயிடுச்சு. நாங்கள் பிப்ரவரியில் அட்மிஷன்லாம் முடிஞ்சிருது. நாங்கள் ஜூன் மாதம் போய் அட்மிஷன் கேட்குறோம். அதாவது ஸ்கூல் தொடங்குறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அவங்க உள்ள என்ட்ராகும் போதே இல்லைங்க நீங்கள் வெளியில் போயிடலாம் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் சொன்னேன், இல்லைங்க நான் வந்து பிரின்ஸிபலை பார்க்கணும் அப்படின்னு. பிரின்ஸிபல்லாம் இல்லைங்க அப்படின்னு. நானும் பிரின்ஸிபல் கண்டிப்பாக பார்க்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். பிரின்ஸிபல் கடைசியில் வரவே இல்லை. அப்புறமா என்ன சொன்னாங்க, ஃபோன் ஒரு நம்பர் கொடுத்தாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு பிரின்ஸிபல் இருக்கும்போது வந்து பார்த்துங்க அப்படின்ட்டு நான் வெளியில் கிளம்புறேன். பிரின்ஸிபல் உள்ளே வராங்க. அதுக்கப்புறமா போய் பேசினாங்க. அங்கே இருக்கிறதான பிரின்ஸிபல் செக்ரட்டரி இந்த மாதிரி உங்களுக்கு அவங்கள பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எதுக்காக அப்படின்லாம் விசாரிச்சாங்க. விசாரிச்சதும் சரி அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அப்ளிகேஷன் கொடுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் பிள்ளைங்க, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் சீட்டு கிடைச்சிச்சு. சீட்டு கிடைச்சிச்சு. இப்போ வீடு கிடைக்கல. நாங்களும் இங்கே ஒரு வீட்டில் தங்கி இருந்து 10 நாள் நாங்கள் போகாத தெருவே கிடையாது. எல்லா தெருவிலும் இங்கே பக்கத்தில் இருக்கிற இடம் கூட வந்து நாங்கள்லாம் பார்த்தோம். வீட்டெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம். கடைசியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்கூல் தொடர்ந்து இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நான் இங்கே வீடு கிடைச்சாதான் அட்மிஷன் வாங்கியாச்சு. இன்னும் யூனிஃபார்ம்லாம் தைக்கல, எதுவும் பண்ணலை. இப்படி இருக்கிற நேரம் திங்கக்கிழமை ஸ்கூல், வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காரை எடுத்துட்டு பிரின்சிபலை போய் பார்த்துட்டு அடுத்த வருஷம் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். பாதி வழியில் ஒரு ஃபோன் வருது. நீங்கள் வீடு கேட்டீங்களே, ஒரு வீடு இருக்குது, வந்து பாருங்க, இன்னைக்கு தான் அது கிரக பிரவேசம் நடந்துட்டு இருக்கு, அதனால நான் ஓனர்கிட்ட சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு. சரின்னு என்ன பண்ணோம், போனது வண்டியை திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நாள் போய் அந்த இடத்த பார்த்தோம். பார்த்து அன்னைக்கு என்ன பண்ணோம், அட்வான்ஸ்லாம் கொடுத்தோம். பாருங்க, அந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா உடனே எல்லாமே நடந்துருச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு நாங்கள் புதுசாக அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணதில் 1 வீக் நாங்கள் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், நீங்கள் 1 வாரம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிங்கன்னாங்க. அதுக்குள்ளே யூனிஃபார்ம்லாம் தைச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஆண்டவருடைய நேரம், ஆண்டவர் குறிக்கப்பட்ட நேரம்னு ஒன்று இருக்கு. நம்ம என்னதான் முயற்சி பண்ணோம். நாங்கள் அந்த 10 நாள் முயற்சி பண்ணதை யோசித்து பார்த்தா, என்னடா நம்ம இவ்வளோதான் ட்ரை பண்ணுறோம் கடைசியில். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை முன்குறித்து விட்டார் என்று சொன்னால், அந்த நேரம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். அதுதான் இங்கே சொல்றார், ஆண்டவரே நான் உங்களுடைய வேலைக்காரன்ப்பா, நான் உங்களுடைய வேலைக்காரன், நீங்க எனக்கு நியாயம் செய்யுங்க, நீங்க எனக்கு துணையாக இருந்து எனக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த எஜமானை நோக்கி அந்த வேலைக்காரன் கேட்கிறான். ஆண்டவர் அவன் எப்படி நீதி நியாயத்தோடு நடந்து கொண்டானோ, ஆண்டவர் நியாயம் செய்கிறதான நீதி செய்கிறதான அந்த வேலை வந்தது. அவன் நீதியை நன்மையை அனுபவித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக வாசிக்கலாம். இரண்டாவதாக 124ஆம் வசனம். 124ஆம் வசனம். உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். இரண்டாவதாக அதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி. உமது அடியேனை, அங்கேயும் சர்வன்ட் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவரே நான் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன், நீங்க உங்களுடைய கிருபையின்படியே என்னை நடத்தி என்ன பண்ணுங்கன்னா உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆண்டவர் நான் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன், நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க,
போதனை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு போதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இங்க கேட்கிறார். இப்போ ஆண்டவர் எஜமானனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த எஜமானன் போதிக்கும் போது எப்படி போதிக்கிறார் வாசிக்கலாம். 119 சங்கீதத்தினுடைய 12 வசனம். 119 சங்கீதத்தினுடைய 12 வசனம். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஸ்தோத்தரிக்க அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, நீர் வணக்கத்துக்குரியவர், நீர் கனத்துக்குரியவர், நீர் ராஜா. நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு போதிங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு கற்றுத்தாங்க. இந்த ராஜா கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னால் அவரு எல்லாரும் சொல்லி கொடுக்கறதுக்கான தெளிவா நமக்கு என்ன பண்ணும், புரியும். இந்த ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறதான அவர், அதாவது மகிமைக்குரியவர், கனத்துக்குரியவர், இவர் யார் என்றால் ராஜாவா இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு அவருடைய பகிரங்க வருகை எருசலேமுக்கு, அவர் பகிரங்கமாக அவ்வளவு நாள் பல முறை எருசலேமுக்கு வந்தார். எத்தனை முறை வந்தார் நமக்கு தெரியாது. ஆனா வேதத்துல 3 முறை அவர் எருசலேமுக்கு வந்தது எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அவர் 3வது முறையாக எருசலேமுக்கு வருகிறார். அப்ப எப்படி வந்தார் அப்படின்னு சொன்னா, பகிரங்கமாக வந்தார். கழுதையின் மேலே அவர் என்ன பண்ணாரு, கழுதையின் குட்டியின் மேலே அவர் என்ன பண்ணாரு, பவனியாக எருசலேமுக்குள்ளே கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் கடந்து வரும்போது அங்கே ஸ்தோத்தரிக்கப்பட்டவராக அவர் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இப்பொழுது உங்களுடைய ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்ப அதனாலதான் பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, பாலகர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆண்டவரே இப்பொழுதே எங்களை ரட்சியும், ஓ சேவ் நவ். அதுதான் ஓசன்னா, ஓ சேவ் நவ் அப்படின்னு சொல்றதுதான் இப்பொழுதே எங்களை ரட்சியும், இப்பொழுதே எங்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ அவர் ராஜாவா இருக்கிறார், அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவரா இருக்கிறார். ஆண்டவரே எங்களுக்கு நீங்க போதிங்க ஆண்டவரே. நான் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன், ராஜாவினுடைய ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன். ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, போதிங்க. இந்த காலையில நம்மளுடைய ஜெபம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே நீங்க எனக்கு துணை இல்லைன்னா வேற எதுவுமே இல்லை, நான் எனக்கு நன்மையாக நீங்க துணை நில்லுங்க ஆண்டவரே. உங்களுடைய வேலையை அனுப்புங்க, உங்களுடைய வேலை வந்துச்சுன்னா போதும். ஆண்டவர் நமக்கு நன்மையை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று, உங்க அடியேனுக்கு துணை நில்லும். இரண்டாவது, உமது அடியேனுக்கு உம்முடைய கிருபையின்படியே என்னை நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். மூன்றாவதாக வாசிக்கலாம். அடுத்த வசனம் 125 வசனம். நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி. ஆண்டவரே நான் ஒரு வேலைக்காரன், நீங்க எனக்கு பக்கத்துல துணையா இருங்க நன்மை செய்வதற்கு. ஆண்டவரே உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போதிங்க. மூன்றாவது அவர் சொல்ற, இப்ப பிரமாணங்களை போதிச்சிங்க, இப்ப நான் அதுல என்ன ஆகணும், உணர்வடையணும். அங்க என்ன போட்டிருக்குன்னா அறியும்படி என்று போடப்பட்டிருக்கு. அறியும்படி. இன்றைக்கு நிறைய பேருக்கு நிறைய காரியம் சொல்லப்படுது, ஆனா ஒண்ணுமே புரியல. அங்க அறியும்படி என்று சொல்லப்படுறதான காரியம் அண்டர்ஸ்டாண்டிங். சில பேருக்கு சொல்லுவாங்க, புரிந்து கொள்ள முடியல. ராஜா சொல்லுகிறார் அல்லது எஜமான் நமக்கு கட்டளையிடுகிறார், எல்லாம் கேட்கிறோம், அவர் போதிக்கிறார், ஆனா அதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா புரியாத மாதிரி என்ன பண்றாங்க, நிறைய காரியம் வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கு. சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்தேன்.
அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பல முறை பார்த்தேன், இன்ன வரைக்கும் எனக்கு அது புரியல. அதுல சொல்ற அந்த வியாபாரம், அவன் அந்த வியாபாரத்துக்காக சொல்லப்படுறதான காரியம் ஒண்ணு. ஆனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த வியாபாரத்தை குறித்து எதுவுமே இல்லை. இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுது, இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பல நேரத்துல ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார், எல்லாம் ஓகே. வசனம்லாம் நல்லா தெரியுது, வசனத்தை நல்லா என்ன பண்றோம், மனப்பாடம் பண்றோம். ஆண்டவர் இந்த வசனத்தோடு என்னோட பேசினாரு, அதனுடைய அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொன்னா தெரியாது. ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்தார். பொதுவா இவ்வளவு நாள் நீங்க என்ன கவனிச்சிருப்பீங்க, எந்த ஒரு பர்சனலான விஷயத்த நான் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இதை நீங்க வீடியோலாம் பண்ணி போடுறதுனால எதுவும் இந்த மாதிரி கதைலாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வெறும் வசனத்தை மட்டும் பேசுறேன். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல உங்களோடு இதை பகிர்ந்து கொள்ள வெறும் சொல்லுகிறார். அதனால என் மனதிலே உந்தப்படுகிறதுனால நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த நேரத்துல எங்க பாஸ்டர்கிட்ட போய் கேட்கிறேன், ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாரு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்து முன்னாடி எங்க பாஸ்டர்கிட்ட அவர் பேசினாரு. நான் போய் அவங்க கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னாரு, நீ ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சான்றது எனக்கு தெரியும், நீயே வந்து சொல்லணும்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஊழியத்துக்கு வான்னு நான் சொல்லக்கூடாது, ஸோ நீயே வந்து சொல்லணும்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா. அதில் ஒரு 6 மாதம் போயிடுச்சு. அப்போ நம்ம வந்து சொன்னதும் எந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் என்ன அழைச்சார் அப்படின்றத நான் என்ன பண்ணேன், பாஸ்டர்கிட்ட சொன்னேன். அப்போ சொன்னபோது அவர் சொன்னார், இதனுடைய அர்த்தம் தெரியுமான்னு கேட்டார். அப்போ நான் சின்ன பையன், தெரியாது அப்படின்னு. அப்புறமா அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை என்ன பண்ணாரு, ஆண்டவர் உன்னை இந்த வசனத்தை கொண்டு ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், இதனுடைய அர்த்தம் என்னன்னா நீ இப்படிதான் என்ன பண்ண போற, ஊழியத்தை செய்ய போற, உன்னுடைய ஊழியம் கிறிஸ்தவர்கள் மத்தியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது எனக்கு ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்ததான வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலருக்கு உன்னை காவல்காரனாய் ஏற்படுத்தினேன். இஸ்ரவேலர்னா தேவனை அறிந்த ஜனம், தேவனை தெரிஞ்சவங்க மத்தியில தான் உன்னுடைய ஊழியம் இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அதோட விளக்கத்தை எனக்கு என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுத்தார். இப்ப ஆண்டவர் பேசினாரு, அந்த வசனம் எனக்கு மனப்பாடமா மாறிடுச்சு. ஆனா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. அதுதான் இங்க அந்த வேலைக்காரன் ஆண்டவர்கிட்ட கேட்கிற. திரும்பவும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 125. நான் உமது ஆண்டவரே, நான் உங்க வேலைக்காரன் இல்ல ஊழியக்காரன், உங்களுடைய சாட்சிகளை நான் அறியும்படி. வசனம் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவரே, வசனத்தை நான் மனப்பாடமா கூட வச்சிருக்கிறேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன், அதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். 79ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 79ஆம் வசனம். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக. உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் அப்படின்னு போடப்பட்டது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க, அந்த வசனத்தை புரிந்து கொள்ளுதல். வசனத்தை அதனுடைய அது என்ன சொல்லுது நமக்கு. வசனத்தை படிச்சு நம்மளே ஒரு காரியத்தை கற்பனை பண்றது அல்ல. இங்க வேலைக்காரன் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நீங்க எஜமானா இருக்கிறீங்க, நீங்க ராஜாவா இருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க போதிக்கிறவரா இருக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய வேத வசனத்தை அறிந்து கொள்ளும்படி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரத்துல கேட்கிறதை பார்க்கிறோம். அப்படி கேட்கும் போது ஆண்டவர் அந்த 26ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நீதி செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை வந்தது. ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் ஒரு வேலைக்காரன், எனக்கு நன்மை செய்ய துணையாக நில்லும். ஆண்டவரே நான் ஒரு வேலைக்காரன், உங்களுடைய வேத வசனங்களை எனக்கு போதியும். நீ ராஜாவா இருந்து துதிக்கப்படத்தக்கவராய் இருந்து எனக்கு போதிங்க ஆண்டவரே. 3ஆவதாக, ஆண்டவரே நான் ஒரு வேலைக்காரன், உங்களுடைய வேத வசனத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருக்கு நீதி செய்ய வேலை வந்தது.
கர்த்தருக்கு நீதி செய்ய வேலை வந்தது. தேவஜனமே, இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன, நீங்க நீதி நியாயத்தை செய்து ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு நீதி செய்ய அந்த வேலை வந்தா போதும், எல்லாமே மாறிடும். எல்லாமே உடனே 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 நடக்கும். ஆண்டவரே, நன்மை செய்ய எனக்கு துணை நின்றுங்கப்பா. உடைய வேத வசனத்தை போதிங்கப்பா. உடைய வேத வசனத்தை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வேலைக்காரனுடைய விண்ணப்பத்தை இந்த காலையில நாங்கள் தியானிக்க நிறைவேற்றி விரும்பித்தேன் ஆண்டவரே. வேலைக்காரன் ஆண்டவரே விண்ணப்பித்து அந்த விண்ணப்பத்துக்கு பதில் பெற்று முன்னாடியப்பா ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் பதில் பெற்றுக் கொள்ளத்தக்கவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உடைய நன்மையை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலே ஆண்டவரே, யார் யார் என்னென்ன காரியத்தை திட்டமிட்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தை எல்லாம் செய்ய அவர்களுக்கு தேவையான கிருபையும் பலத்தையும் கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த காரியங்களை செய்ய ஞானத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வழி நடத்துதலை கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் ஆண்டவரே, உம்மை அனுபவிக்கிற ஒரு நாளாக இந்த நாளை கர்த்தர் நீ மாற்றி அருளும்படியாக கேட்கிறோம். தேவ பிரசன்னத்தை இந்த நாள் முழுவதும் அனுபவிக்க கர்த்தர் நீ கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். தேவ ஜனத்தை ஆசீர்வதி. எல்லா துதிக்க நமக்கு உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you.